இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே பாம்பேவே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு கமல். அது மட்டும் இல்லாம இவர் கூட நாசர், ஜோ இப்படி ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா வளர்ந்து நிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இவங்களுக்கு எதிரின்னு அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அந்த எதிரி கூட இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நாசர் வந்து ஒரு சமரச மீட்டிங் ஏற்பாடு பண்றாரு. ஆனா கமலுக்கு இது சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா நாசர் அந்த ஆப்போசிட் கேங் லீடரை கூப்பிட்டு கடைசியில நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லாம ஒத்துமையா வேலை செய்வோம் அப்படின்னு சமரசம் பேசுறாங்க. ஆனா அந்த ஆப்போசிட் கேங் காரனும் போலீஸ்காரனுக்கு இந்த கமல் கூட்டம் எங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு துப்பு குட்டுறான். சோ இதனாலே போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த பில்டிங்கை சுத்தி ரவுண்ட் அப் பண்றாங்க. இப்ப கமலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு அங்கே கன் ஃபயர் ஷாட் நடக்குது. அப்ப அந்த பில்டிங்ல ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கமல் நினைக்கிறாரு. ஆனா எதிர்பாராத விதமா பேப்பர் போடுற ஒருத்தர் மேல குண்டடிப்பட்டு அவர் இறந்துறாரு. அவரோட சின்ன குழந்தை தன்னோட அப்பாவை இழந்துட்டு அங்கே கத்தி அழுதுட்டு இருக்கு. கமல் அங்கிருந்து தப்பிக்கும் போது அந்த சின்ன குழந்தைய பாக்குறாரு. இந்த துப்பாக்கி சூட்லதான் அந்த பையனோட அப்பாவை இழந்துட்டான் போல அப்படின்னு அந்த பையனை அங்கிருந்து தூக்கிட்டு ஓடுறாரு. சோ போலீஸ்காரங்கிட்ட இருந்து கமலும் அவங்களோட கேங் எல்லாருமே சேஃபா தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் கமலுக்கு ஒரு குண்டடி பட்டுருது. அந்த பையனோட உடம்புலயும் ஒரு குண்டடி பட்டதால இவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் சின்ன பையன் கிட்ட கமல் விசாரிக்கிறாரு, உனக்கு யாருன்னா சொந்தக்காரங்கள இருந்தா சொல்லு, நான் போய் அங்க விட்டுறேன் அப்படின்னு. அந்த பையனுக்கு யாருமே கிடையாது. ஆனா அந்த சின்ன பையன், எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா, அவ பேரு சந்திரா, அந்த கூட்டத்துல தான் நான் அவளை தொலைச்சிட்டேன், அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கமல் கிட்ட கேட்கறான். கமலுக்கும் ஒரே வருத்தம், ஆஹா நம்மளால தானே அந்த பையனோட அப்பாவும் இழந்துட்டான், தங்கச்சியும் மிஸ் பண்ணிட்டான், சோ இதுக்காகவே இந்த பையனோட தங்கச்சி நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறாரு. சோ இப்படி அந்த பையனை கமல் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பல வருஷங்கள் கழிச்சு அந்த சின்ன பையன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா வந்து நிக்கிறான். அது வேற யாருமே கிடையாது, அதுதான் நம்ம சிம்பு. சோ சிம்பு தான் அந்த வளர்ப்பு மகன். சின்ன வயசுல தன்னோட அப்பாவை ஒரு துப்பாக்கி சூட்ல அவர் இழந்துட்டு அதுக்கப்புறம் கமலோட ஆதரவுல அவர் வளர ஆரம்பிக்கிறாரு. கமலுக்கு சிம்பு தான் எல்லாமே. சோ எல்லாமே கூட இருந்து அவர் தான் எடுத்து பண்றாரு. அதோட அவர் ரைட் அந்த தள்ள சின்ன தள்ள என்ன வேணா சொல்லலாம். சோ எல்லா பிசினஸும் ஓரலுக்கு சிம்பு தான் டேக் ஓவர் பண்ணி நடத்துறாரு. அதோட கமலுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். கமலோட சொந்த அண்ணன் தான் நாசர். நாசருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. நாசரோட பொண்ணும் காலேஜ் படிக்கிற டைம்ல தப்பான ஒருத்தவங்க சேர்ந்ததால அந்த பொண்ணு இப்ப பிரெக்னன்ட் ஆயிருது. ஆனா அந்த பொண்ணு அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவமதிச்சான். இந்த வலி தாங்க முடியாம அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருது. சோ இதனால நாசரால தாங்கவே முடியல. என் பொண்ணோட சாவுக்கு எவன் காரணமா இருந்தாலும் அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அந்த காரணமான இருந்தவன் வேற யாருமே கிடையாது. இவங்க ஆரம்பத்துல ஒரு எதிரி கூட சமரசம் பேச போவாங்க. அதாவது இவங்களோட ஆப்போசிட் கேங். அந்த ஆப்போசிட் கேங்கோட தங்கச்சி பையன் தான் நாசரோட பொண்ணை கெடுத்து அப்படி சூசைட் வரைக்கும் போக வச்சிருக்கான். சோ இதனால கமலுக்கும் சிம்புக்கும் பயங்கர கோவம் வருது. எங்க வீட்டு பொண்ணு மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆப்போசிட் கேங்கோட மச்சானை கூட்டிட்டு வந்து கமலை வந்து அவன் கண்ணு முடிய சுட்டு கொண்டுறாரு. சோ இதனால இன்னும் ரெண்டு பகை அதிகமாகுது. சோ ரெண்டு பேருமே ரிவெஞ்ச் எடுக்க தயாராக இருக்காங்க. ஒரு பக்கம் கமல் அவனை சுட்டு கொன்னதால அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளிய இருக்கிற பிசினஸ் எல்லாம் யார் எடுத்து நடத்துவா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம கமல் சிம்பு கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இனிமே இவன் தான் எல்லாமே, நான் உள்ள இருப்பேன் வெளிய இருப்பான் அப்படின்னு மொத்த பொறுப்பையும் சிம்பு கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இந்த விஷயம் அவங்களுக்கு சீனியரா இருக்க யாராலையும் தாங்க முடியல. ஏன்னா சிம்பு வந்து சின்ன பையன், நேத்து வந்தவனுக்கு எல்லாம் பொறுப்பும் கொடுத்தா எப்படின்னு ஆளுக்கு கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கமலோட அண்ணன் நாசருக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ எப்படியாச்சும் நான் அந்த இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வெறியில தான் இருக்காரு. சோ கமல் உள்ள போனதால எல்லா வேலையும் நம்ம சிம்பு தான் எடுத்து கட்டி பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு குட்டி கேங்ஸ்டராவே மாறிட்டு இருக்காரு. சோ இப்ப கமலும் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. சிம்பு வெளிய நின்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் கமலோட பொண்ணு திடீர்னு காணாம போகுது. அப்ப நாசர் பொண்ணு மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி சிம்பு பயங்கரமா தேடுறாரு. அப்பதான் நாயகனோட பொண்ணு அவர் கூட வேலை செய்யற ஒருத்தனோட பையனையே லவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயத்த அவங்களும் சிம்பு கிட்ட எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. சோ சிம்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இவருக்கும் ஒரு தங்கச்சி மாரி தான் அப்படின்னு அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு இவர் கேரண்டி கொடுக்கறாரு. இப்ப நாயகனும் ஜெயில இருந்து வெளியே வந்து பார்த்து உங்க பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா அப்படின்ற விஷயத்த போட்டு உடைக்கிறாரு. கமலுக்கு ஆரம்பத்துல கோவம் தான். சரி இருந்தாலும் பொண்ணோட விருப்பம் தானே நம்ம விருப்பம் அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு. கல்யாணமும் ரொம்ப தடபுடலா நடக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல நாசருக்கு ஒரு சின்ன கோவம். தன்னோட பொண்ணு உயிரோட இருந்திருந்தா தான் பொண்ணுக்கும் இப்படி கல்யாணம் பண்ணி பார்த்திருப்பேனே அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம என் தம்பிக்கு அப்புறம் நான் தான் எல்லாமே வருவோம் அப்படின்ற ஒரு ரிவெஞ்சும் அவருக்கு இருக்கு. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் நாயகனும் அவரோட டீமோட கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவரோட எதிரிகள் எல்லாமே ரெண்டு கார்ல வந்து நாயகனை சுட ட்ரை பண்றாங்க. எப்படியோ மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட பயங்கரமா துப்பாக்கி சுட நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஷூட் அவுட் அப்ப சிம்பு வந்து நாயகன் கூட இல்ல, அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அப்பன்னு பார்த்து கமலும் அங்க இருந்து எப்படியோ நைஸா எஸ்கேப் ஆகி அந்த ஷூட்ல இருந்து தப்பிச்சிடுறாரு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஓரளவுக்கு அவரும் கியூர் ஆகி வராரு. அப்பதான் கமலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. எப்பயுமே என் கூட இருக்கிற பையன் தான் சிம்பு. ஆனா திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவன் ஆள காணோமே, ஒருவேளை அவன் தான் பிளான் பண்ணி பண்ணிருப்பானோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லி லைட்டா சந்தேகப்படுறாரு. இது சிம்பு கிட்டே போய் கேட்டுறாரு. ஆனா அவரால அதை தாங்கவே முடியல. இத்தனை நாளா நான் உங்க சொந்த அப்பா மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னைய பார்த்து இப்படி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. சரி நான் கேட்டது தப்பு தான். அப்ப எனக்கு துப்பாக்கி சூடு நடக்கும்போது நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கும்போது உங்க ஒய்ஃப் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. உங்க பொண்ணுக்கு ஆபரேஷன் ஆயிடுச்சு. அது விஷயமா தான் நாங்க போனோம் அப்படின்னு எஸ்டிஆர் சொல்றாரு. அப்ப ஒய்ஃப் இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க. கமலுக்கு ஒரே கஷ்டமா போயிடுது. இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம போய் சந்தேகப்பட்டுட்டுமே அப்படின்னு சிம்பு கிட்ட ரொம்ப மனசரிங்கி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா இருந்தாலுமே சிம்பு வளர்ந்து தாங்கவே முடியல. சோ இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துருது. நம்ம நாயகன் சிம்பு சந்தேகப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லா டீமுக்கும் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அப்பதான் நாசர் எரியிற தீயில எண்ணெய் எடுத்து ஊத்துறாரு. இந்த மாதிரி உன்னை எப்படி அவர் கேட்கலாம், நீ எவ்வளவு பண்ணிருக்க அப்படின்னு என்னென்னமோ பேசுறாரு. அப்பதான் இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் உங்க அப்பாவை சுட்டு கொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க எங்களை ரவுண்ட் அப் பண்ணும்போது எதிர்பாராத விதமா உங்க அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்க. அதான் கிடையாது. கமல் தான் சுட்டு கொன்னாரு. அது மட்டும் இல்லாம அப்படி சுட்டு கொன்னாதான் போலீஸ்காரங்களுக்கு அட்டென்ஷன் திரும்பும் அப்படின்னு வேணும்னே சுட்டாரு அப்படின்னு நாசரும் ஒரு விஷயத்த சொல்ல அதை எஸ்டிஆரால தாங்கவே முடியல. இவரா எங்க அப்பாவை சுட்டு கொண்டதா அப்படின்னு அவரால் ஏத்துக்கவே முடியல. சோ அவர் நெஞ்சுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் உறுத்திட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் நாயகனுக்கு எல்லாமே எதிரா இருக்கு. நாயகனுக்கு அவங்களோட அண்ணன் நாசரை சுத்தமா பிடிக்கல. அதுவும் எஸ்டிஆர் என்னோட அப்பாவோட சாவுக்கு நாயகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வேற நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே அவர் இடத்துக்கு வர போட்டி மேல போட்டி போடுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல தான் நம்ம கமலோட ஒய்ஃப் வந்து இவருக்கு நல்லாகி வந்துட்டாருன்னா நான் இமயமலையில இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பாங்க. சோ அதனாலே கமல் தன்னோட ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நாசர் அவங்களோட கேங் எல்லாமே கூட்டிட்டு இமயமலைக்கு ஒரு ட்ரிப் மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி போகும்போதுதான் ஒரு வியூ பாயிண்ட்ல கார் நிறுத்தி எல்லாரும் ரசிக்கிறாங்க. அப்ப அந்த சமயம் பார்த்து கமலுக்கு பின்னாடி நாசர் கண்ணோட நிக்கிறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயமே புரிய வருது, இவங்க எல்லாருமே துரோகிகள் ஆகிட்டாங்க அப்படின்னு. சோ இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி சண்டை போட எதிர்பாராத விதமா ஒரு குண்டு கமல் மேல பட்டுருது. அப்ப அந்த இடத்துக்கு தான் நம்ம சிம்பு வராரு. சோ சிம்புவும் எப்படியாச்சும் கமலை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறாரு. ஏன்னா சின்ன வயசுல அவரோட அப்பாவோட சாவுக்கு காரணம் கமல் தான் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. சோ இதனாலேயே உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து அந்த மிகப்பெரிய ஒரு மலை மேல இருந்து நம்ம சிம்பு கமலை தள்ளி விட்டுறாரு. சோ இதுக்கப்புறம் நம்ம நாயகனோட சாப்டர் இங்கவே முடியுது. இதுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் நம்ம சிம்பு கிட்ட தான் போகுது. இனிமே அவர் தான் அடுத்த நாயகனாவே உருவெடுக்கிறாரு. சோ இதெல்லாமே நம்ம கமலோட கண்ட்ரோல்ல இருந்துச்சோ எல்லாத்தையும் டேக் அப் பண்ணி நம்ம சிம்பு வந்து அவரோட கைக்குள்ள கொண்டு வராரு. இதுக்கப்புறம் அவர் தான் ரங்கராய சத்தியவேலாவே மாறுறாரு. ஆனா இங்க நம்ம ஒரிஜினல் நாயகன் இறந்துட்டா எப்படி இந்த கதை நவரும்? அவர் கடைசியில இறக்காம அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. அப்படி பனி பாறையில சிக்கி தப்பிக்கும் போதுதான் அங்க இருந்த புத்தரோட சீடர்கள் எல்லாமே சேர்ந்து அவரை காப்பாத்தி ஓரலுக்கு அவரை கொண்டு வராங்க. சோ இப்படியும் 2 வருஷம் கழிச்சு நம்ம கமல் நேபாளத்துல இருந்து எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம சிம்பு மிகப்பெரிய ஒரு தாதா கேங்ஸ்டரா மாறி கோவாவே தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்காரு. சோ ஒரு பக்கம் கமல் ரிவெஞ்சுக்காக திருப்பி வராரு. நம்ம சிம்புக்கு தெரிய வந்துருச்சு கமல் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, கண்டிப்பா நான் தேடி வருவோம் அப்படின்னு. சோ அவரும் ஒரு பக்கம் தயாரா இருக்காரு. என்னதான் நாயகனுக்கு பழி வாங்கணும் உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருந்தாலுமே அவரோட ஃபேமிலி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவலை அவருக்கு இருக்கு. அவர் ஃபேமிலி பத்தி விசாரிக்கும் போதுதான் சோ அவங்களோட ஒய்ஃபுக்கு தலையில ஒரு சின்ன அடிப்பட்டதால பழசு எல்லாமே மறந்துட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தைய பிறந்திருக்கும். சோ ஓரளவுக்கு அவங்க சேஃபா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒய்ஃபுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத அவரால் தாங்கவே முடியல. சோ இதனாலேயே அவங்க கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நாசரையும் எஸ்டிஆரையும் தேடி அவர் கோவாக்கு கிளம்பி போறாரு. அவரோட முதல் டார்கெட்டே அவரோட அண்ணன் நாசர் தான். சோ நாசர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவரை ஒரு இடத்துல லாக் பண்றாரு. அந்த சமயத்துல தான் நீ எனக்கு கூட பிறந்த அண்ணா நீ எனக்கே இப்படி துரோகம் பண்ணீங்க அப்படின்னு அண்ணன் கூட பார்க்காம அவரை சுட்டு கொன்னுறாரு. சோ துரோகியோட கணக்குல ஒருத்தன் விக்கெட் ஆயிட்டாரு. இன்னும் இருக்கிறது சிம்பு மட்டும்தான். ஆனாலுமே இன்னொரு பக்கம் சிம்புக்கு கமல் மட்டும் எதிரி கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம நாசரோட பொண்ணு சூசைட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை சுட்டு கொண்டு இருப்பாங்க. அதாவது ஆப்போசிட் கேங்கோட மருமக. அந்த ஆப்போசிட் கேங்கோட மருமகனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அவன் ரிவெஞ்சுக்கு வரான். ஏன் அண்ணனே நீங்க சுட்டு கொன்னிட்டீங்களா, நான் வரேன்டா அப்படின்னு சிம்பு எப்படியாச்சும் சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த டீமும் ரிவெஞ்சுக்கு வருது. ஒரு பக்கம் கமலும் ரிவெஞ்சுக்கு வராரு. சோ இப்ப ரெண்டுத்தையுமே நம்ம எஸ்ஆர் இப்ப ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனா கமல் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிம்புவோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டே வராரு. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ இங்க இருந்தா சேஃப் கிடையாது, நம்ம எப்படியாச்சும் இந்த கோவா விட்டு தப்பிச்சாகணும் அப்படின்ற சமயத்தில் தான் அந்த ஆப்போசிட் கேங் லீடரோட ஆளுங்க நம்ம சிம்புவை கடத்தி வச்சு கொலை பண்ண பாக்குறாங்க. ஏன் தம்பி நீ சுட்டு கொண்டு வேடா அப்படின்னு. சோ இதனால சிம்புக்கும் அந்த ஆப்போசிட் கேங் லீடருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிச்சாரு. அப்போதான் நம்ம நாயகனை ஒரு போலீஸ்காரரை வந்து மீட் பண்றாரு. அவர் தான் அசோக் செல்வன்.
அசோக் செல்வன பொறுத்தவரைக்கும் நம்ம கமல் கிட்ட ஒரு டீல் பேசுறாரு. நீங்க எல்லாத்தையும் விட்டுறணும். அதுக்கு பதிலா நீங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க, எந்தெந்த கேங்ஸ்டர்லாம் எங்கெங்க இருக்காங்க, எல்லா துப்பையும் எனக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டீல் பேசுறாங்க. இந்த டீலுக்கு கமலுக்கு புடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வாழ்க்கையில இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டாரு. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பழி வாங்கணும் எண்ணம் மட்டும்தான். அதுவும் நடந்துருச்சுன்னா, நான் எல்லாமே விட்டுட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு கமலும் ஒரு முடிவுக்கு வராரு. அப்பன்னு எதிர்பாராத விதமா நம்ம நாயகன் மேல ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்ல நம்ம நாயகனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. சோ நம்ம அசோக் செல்வன் தான் சேஃபா அவரோட வீட்டுக்கு கொண்டுட்டு போய் அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்றாரு. நம்ம அசோக் செல்வனோட ஒய்ஃபும் ஒரு டாக்டர் தான். சோ அவங்க தான் எல்லாமே தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. அந்த சமயத்துல தான் அந்த போலீஸ்காரனோட ஒய்ஃபும் நம்ம கமலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரு அப்படின்னு. அப்போதான் நான் சின்ன வயசுல ஒரு துப்பாக்கி சூட்ல இருக்கும்போது, இந்த அசோக்கோட அப்பா தான் என்ன தூக்கிட்டு வந்தாரு. அவர் தான் என்ன வளர்த்தாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்பதான் கமலுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. சின்ன வயசுல நம்ம சிம்புவோட தங்கச்சி வேற யாருமே கிடையாது. இவங்க தான் சந்திரா தான். சோ சிம்புவோட சின்ன வயசுல காணாம போன தங்கச்சி கிடைச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் சிம்பு கிட்ட சொல்லணும் அப்படின்னு நாசரோட போன் மூலியமா அவருக்கு ஒரு மெசேஜ் பண்றாரு. இந்த மாதிரி உங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போனார்ல, அந்த இடத்துக்கு வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சிம்புவா அந்த இடத்துக்கு தனியா வர வைக்கிறாரு. சோ இப்ப கமல், சிம்பு 2 பேருமே அந்த இடத்துல தனியா இருக்காங்க. 2 பேத்துக்குமே சண்டை ஆரம்பிக்குது. பயங்கரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா பயங்கரமா 2 பேத்துக்கும் அடிபட்டுருது. அப்பதான் அந்த இடத்துக்கு அவரோட தங்கச்சி அவங்க வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அண்ணா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரும்போதுதான் ஏதோ ஒரு பொண்ணு குரல் கேக்குது அப்படின்னு அமைதியாவாங்க. அப்பதான் கமல் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நீ சின்ன வயசுல காணாம போன தங்கச்சியை நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உனக்கு வாக்கு கொடுத்தேன் பாத்தியா, அந்த வாக்கை இப்ப நான் நிறைவேத்துறேன். இவதான் உன் சின்ன வயசு தங்கச்சி சந்திரா அப்படின்னு தன்னோட தங்கச்சியை அவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த ஆப்போசிட் கேங்கார ஒருத்தன் நம்ம சிம்புவை சுட்டுறான். அவருக்கு உயிர் போற நிலைமையில ஆபத்துல இருக்காரு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல சந்திராவும் நம்ம சிம்புவும் மீட் பண்றாங்க. ரொம்ப வருஷமா தங்கச்சியை தேடிட்டு இருந்த சிம்புக்கு இப்ப முறையா தன்னோட தங்கச்சியை நேர்ல பாக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல துப்பாக்கி குண்டு அவரோட உடம்புல பட்டதால அவரோட உயிர் அங்கேயே போயிடுது. கடைசியில நம்ம எஸ்டிஆரும் இங்கே இறந்துடுறாரு. இந்த விஷயம் அவங்க தங்கச்சிக்கும் மிகப்பெரிய மனவேதனையை கொடுக்குது. கமலாலே தாங்கவே முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த ஒரு புள்ள தான் கண்ணு முன்னாடியே இப்படி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறமாச்சும் இந்த கேங்ஸ்டரை விட்டுட்டு நம்ம ஒழுங்கா ஒரு நல்ல நாகரிகமான ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. சோ கடைசியா நம்ம கமல் பல வருஷங்கள் கழிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட சொந்த ஊர்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு தன்னோட ஒய்ஃபு, பொண்ணு, பேரப்புள்ள அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இருந்தாலுமே இவரோட பழைய கதைலாம் ஒண்ணு முடியாம தான் இருக்கு. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் அவனை தேடி வரதான் போறான். அதுக்கு அவர் இன்னுமே தயாராயிட்டு தான் இருக்காரு. சோ இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு கேங்ஸ்டருக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பாவை இழந்துட்டான். அந்த பையனை நம்ம கமலஹாசன் தூக்கி வளர்க்கறாரு. அப்படி வளர வளர அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன்னோட அப்பாவை சுட்டு கொன்னது கமல் தான் அப்படின்னு.